போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்துக் கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே. ஆறுதல் எனக்கு தந்தீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தவக்கணிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பணிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரேன். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 தனிமையின் பாதையில் தகப்பணிவும் தோளும் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பணிவும் தோளும் சுமந்ததை நான் மறப்பேனோ. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி வந்தீரேன். பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரேன். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 தனிமையின் பாதையில் தகப்பணிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பணிவும் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ. சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன்
தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, தடுமாறும் வேலையில் எல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சவிகள் என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உன் உள்ளத்துக்குள் என்னை மறைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே தேவனுடைய அன்பை மறவாதவர்களால் இவங்களை மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் தேவ அன்பை ஆண்டவரே ஆரம்ப நாட்களில் தேவனில் எங்கள் மீது வைத்த அன்பை தேவனோடு எங்கள் மீது காட்டின ஆண்டவரே, அந்த அன்பை நாங்கள் ஒருபோதும் மறவாதவர்களால் எங்களை நாங்கள் சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. பணம் வந்தவன், உயர்ந்த பதவி வந்தவன் நாங்கள் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. வேலைவாய்ப்பு வந்தவுடன் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. நல்ல படிப்புகள் வந்தவுடன் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. மற்ற மனிதர்கள் ஆண்டவரே வந்தவுடன் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. மனிதர்களிடம் பேசும்போது தேவ அன்பை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. மனிதர்கள் அடைய எங்கள் கூட இருக்கும்போது
தேவன் அன்பை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை வேளையில் எங்கள் சமூகங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனை காத்துக்கொள்ள வேண்டுமானவங்க செபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய அன்பை மறவாதவர்கள் எங்களை மாற்றிவிட வேண்டுமானவங்க செபிக்கிறோம்ப்பா. தேவனுடைய அன்பை நாங்கள் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. வசதிகள் வாய்ப்பு வந்தவுடன் தேவனை மறந்துடுறாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் அப்பா நாங்களும் சமய மக்கள் ஆண்டவரே எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு போனாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட தாழ் நிலைக்கு வந்தாலும் ஆண்டவரே, தேவனுடைய அன்பை நாங்கள் ஒருபோதும் மறவாதவர்களா ஆண்டவரே எங்களை மாற்றிவிட வேண்டுமானவங்க செபிக்கிறாப்பா. தேவனுடைய அன்புகளை நாங்கள் மறந்துடக்கூடாது ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு செய்த உதவியை, தேவன் எங்களுக்கு செய்த நன்மையை நாங்கள் ஒருபோதும் மறந்துடவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேலை எங்களை சமயமக்கள் கிருபையா காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒருபோது நாங்கள் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. எங்களை வாழ்விலே நாங்கள் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. கிருபையா இறங்க ஆண்டவரே, கிருபையா இறங்க ஆண்டவரே. மனிதர்கள் எங்களிடத்தில் பேசும்போது ஆண்டவரே, மற்ற மனிதர்கள் எங்களிடத்தில் வரும்போது ஆண்டவரே, எங்களுக்கு விரும்புகிற மனிதர்கள் எங்களிடத்தில் வரும்போது எங்கள் தேவனை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. தேவனை விட்டு மனுஷங்களிடத்தில் போயிடக்கூடாது ஆண்டவரே. மனுஷர்கள் ஆண்டவரே வஞ்சகமான வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவரே, மனுஷர்கள் ஆண்டவரே மறுக்க வார்த்தைகளை பேசும்போது ஆண்டவரே, நாங்கள் ஒருபோது தேவ அன்பை மறந்துடக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒருபோது அந்த மனிதர்களுக்கு அடிமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த மனித அன்பிற்கு நாங்கள் அடிமைப்பட்டு போயிடக்கூடாது அசப்பா. இந்த கால வேளையில் எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒருபோது எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கோ எந்த ஒரு மனிதனுடைய அன்பிற்கோ நாங்கள் அடிமையாய் போயிடவே கூடாது ஆண்டவரே. எல்லாம் மாயை என்று நாங்கள் புரிந்து கொண்டு தேவ அன்பை மாற்ற நாங்கள் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் மனுஷனுடைய அன்பில ஒருபோது அடிமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. மனுஷனுடைய அன்பில நாங்கள் மயங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே. மனுஷனுடைய அன்பினால் இழுக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. இந்த கால வேளையில் எவ்வளவு சமூகங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபையாய் பார்த்து கொள்ளுங்கப்பா. வசதிகள் வந்தவுடன், வேலைகள் வந்தவுடன், உயர்ந்த பதவிகள் வந்தவுடன் நாங்கள் தேவனை மறந்துடக்கூடாது எசப்பா. இந்த கால வேளையில் எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் தேவனை மறக்கவும் கூடாது ஆண்டவரே. நாங்கள் எந்த உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் தேவனை மறக்க கூடாது ஆண்டவரே. எந்த உயர் பதவிக்கு சென்றாலும் நாங்கள் தேவனை மறக்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு எல்லா உலக சுகத்தோடு இருக்கும்போது, சந்தோஷத்தோடு இருக்கும்போது தேவனை மறக்க கூடாது எசப்பா. ஆண்டவரே, தேவனை கிருபையாய் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் தேவனை ஒருபோது மறந்துடவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் தேவன் எங்களுக்கு செய்த அன்பை, தனிமையின் பாதையில் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்த அந்த தேவனை, எங்கள் கண்ணீரை துடைத்த தேவனை, எங்கள் கவலையை மாற்றிய தேவனை, அந்த உயர்ந்த பதவிக்கு எங்களை கொண்டு போன தேவனை, எங்களுக்கு சந்தோஷத்தை தந்த தேவனை நாங்கள் ஒருபோது மறக்கவே கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கால வேளைகளை கிருபையாய் காத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோது தேவனை மறக்காதவர்களாய் எங்களை மாற்றி விடும் ஆண்டவரே. தேவன் தான் அந்த சந்தோஷத்தை தந்தார், தேவன் தான் அந்த கண்ணீரை மாற்றினார் என்று எப்பொழுதும் தேவனை மறவாதவர்களா, தேவனுடைய அன்பிலே நிலைத்து நிற்கிறவர்களா ஆண்டவரே. எங்களுக்கும் சமூகங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ மாற்றிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே. மனுஷனுடைய அன்பை தேடி போயிடக்கூடாது ஆண்டவரே. மனுஷனுடைய அன்பிற்கு அடிமைப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உலக அன்பிற்கு இழுக்கப்பட்டு போயிடக்கூடாது இயேசுவே. இந்த கால வேளைகளை கிருபையை காத்து கொள்ளுங்கப்பா. பணத்திற்கு அடிமையாய் போயிடக்கூடாது, பொருள் ஆசைக்கு அடிமையாய் போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உயர்ந்த பதவிகள் ஆண்டவரே தேவனை மறந்துவிட்டு அதையே சார்ந்து கொள்ளக்கூடாது ஆண்டவரே. இந்த கால வேளைகள் கிருபை தாங்கப்பா. இந்த காலங்கள் கிருபை தாங்கப்பா. எங்கள் சிந்தையை தேவ அன்பில் இருந்து ஆண்டவரே மற்ற மாம்சத்தின் பக்கமாக, உலகத்தின் பக்கமாக திசை திருப்புகிற எல்லா விதமான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கி போக வேண்டுமானவர்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உலகத்தின் பக்கமாய், மாம்சத்தின் பக்கமாய் எங்களுடைய அன்பை திசை திருப்புகிற, மற்ற மனிதர்கள் மீது அன்பை காட்ட தூண்டுகிற எல்லா விதமான உலக மாம்ச பிசாசு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, நிர்மூலமாக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த காலவேளை ஆண்டவரே, எங்கள் அன்பு ஒருவது மனுஷர்கள் பக்கமா போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களுடைய அன்பு உலகத்தின் பக்கமா போயிடக்கூடாது ஆண்டவரே. கிருபையாய் எங்களை காத்துக் கொள்ளுங்கப்பா. அதே மனுஷர்கள் மீது ஆண்டவரே எந்த ஒரு பொருள் ஆசையின் மீது நாங்கள் எதுக்கு அழிவுபட்டு போயிடவே கூடாது ஆண்டவரே. கடைசி வரைக்கும் ஆண்டவரே எங்கள் தேவ அன்பிலே மாத்திரம் நிலைத்து நிற்கிறவர்களா, தேவனுடைய அன்பை நாங்கள் ஒருபோதும் மறவாதவர்களா எங்களை மாற்றிவிட வேண்டுமானங்கள் செவிக்கிறாப்பா. தேவனுடைய அன்பை மறவாதவர்களா, தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் காணப்படுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்தல்ல வேண்டுமானங்கள் செவிக்கிற ஆண்டவரே. எனவே எந்த உலகிற்கு சென்றாலும் தேவ அன்பை மறவாமல் தேவ அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமானங்கள் செவிக்கிற ஆண்டவரே. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். உன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். பல சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்கிறேன். ஆண்டவரே, இந்த காலம் அப்பா எங்களோட சகோதரர்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவரே மனுஷங்களால் ஆண்டவரே சபிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். ஆண்டவரே ஆண்டவரே சாபங்களை எல்லாம் தகப்பனை மாற்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமானவர் செபிக்கிற. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சாபங்களை நீர் மாற்றிவிட வேண்டுமானவர் செபிக்கிற. இந்த காலவேளை ஆண்டவரே எங்க சபைகளை விட்டு எங்க சபை குடும்பங்களை விட்டு ஆண்டவரே எல்லா விதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கிவிட வேண்டுமானவர் செபிக்கிற. ஆண்டவரே எல்லா விதமான சாபங்களை நீ மாற்றிவிட வேண்டுமானவர் ஜெபிக்கிற அப்பா. நோய் என்கிற சாபங்களை நீ மாற்றுவ, தலைமுறை சாபங்களை நீ மாற்றுவ அப்பா. அல்லது மற்ற ஜனங்கள் சபிக்கும் போதும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே நீ ஆசீர்வதிக்க வேண்டுமானவர் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்க சபை மக்கள் வாழ்க்கையில காணப்படும் எல்லா விதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே எல்லா விதமான சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவீராக. ஆண்டவரே எங்க சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பங்கள்ல சபை மக்களுடைய குடும்பங்கள்ல என்னென்ன குடும்பங்கள்ல சாபத்தோடு காணப்படுவது அந்த சாபங்கள் எல்லாம் நின்ற கால வேளையில இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே எல்லா விதமான சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றிவிட வேண்டுமானவர் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எங்க சகோதரர்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு சிறுப்பிலும் வேகமான சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபத்திலும் வேகமான சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஒவ்வொரு ஆண்களுக்கு விரோதமான சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஒவ்வொரு பெண்களுக்கு விரோதமான சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. வயதானவர்கள் விரோதமாய் எழும்புகிற சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. உடலில் செயல்படுகிற தலைவர்கள் விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட வேண்டுமானவர் ஜெபிக்கிற. ஆண்டவரே எங்க சபைகள்ல கிளை சபைகள்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில குடும்பத்தின் வாழ்க்கையில சமுதாய வாழ்க்கையில சபை வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாபங்கள் எல்லாம் காணப்படுவதோ அந்த சாபங்கள் எல்லாம் இந்த காலை வேளையில ஆசீர்வாதமாய் மாற்றிவிட வேண்டுமானவர் ஜெபிக்கிற. ஆண்டவரே எந்த குடும்ப சாபத்தோடு காணப்படவே கூடாது. ஆண்டவரே கடன் என்கிற சாபம் மாறட்டும், வியாதி என்கிற சாபம் மாறட்டும், பலவீனம் என்கிற சாபம் உண்டாக வாழ வேண்டுமானவர் ஜெபிக்கிற அப்பா. எல்லா விதமான சாபங்களை இந்த கால வேளையில் மாற்றி அதற்கு பதிலாக இந்த சாபங்கள் எல்லாம் நீர் அப்படியே ஆசீர்வாதங்களை நீர் மாற்றி விடுவீராக. ஆண்டவரே சாபத்தை கண்ட ஜனங்கள் இனிமேல் ஆசீர்வாதத்தை காணுவார்களாக. ஆண்டவரே சாபங்கள் இல்லாமல் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளையும் பெற்று வாழ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமானவர் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சாபத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போவதாக. ஆண்டவரே சாபத்தின் கட்டுகள் நிறுவனப்படுத்தி போட வேண்டுமானவர் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் எல்லா விதமான சாபங்களை இயேசுவின் நாமத்தாலே எங்கள் சபை மக்களுக்குள்ள சபை குடும்பங்களுக்குள்ள கிளை சபை குடும்பங்களுக்குள்ள எல்லா விதமான சாபங்கள் இயேசு
இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான சாபங்களின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை நீட்டி அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்கு மத்தியில தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட வேண்டுமானங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதங்களை மாற்றுங்கப்பா. சபிக்கப்பட்டவங்க சாபம் உள்ளவங்க எங்கள் சபையில ஒருவர் இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். அவங்க பொருளாதாரத்தில் இருக்க சாபங்கள் மாறட்டும். குடும்ப வாழ்க்கையில இருக்க சாபங்கள் மாற்றி விடுவீராக ஆண்டவரே. எந்த நிலையில் ஆண்டவரே ஒரு பிள்ளைகளும் சாபத்தோடு இருக்கவே கூடாது ஆண்டவரே. சபிக்கப்பட்டவங்க ஒரு பிள்ளைகள் இருக்கவே கூடாது ஆண்டவரே. அவங்க சாபங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நீர் ஆசீர்வாதமாய் மாற்றிவிட வேண்டுமானவர்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. பல சபித்து என்னை தோற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 எத்தனை அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல். எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தரும் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். 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 எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு என்ன செய்வேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன செய்வேன் நான். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். இதற்கு ஈடு என்ன தருவேன்
ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஈடாக என்ன செய்ய முடியாது, எதையுமே தர முடியாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஈடாக நம்ம என்ன செய்ய முடியாது, எதையுமே நம்ம தர முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஈடா நம்ம எதையுமே என்ன செய்ய முடியாது, திரும்ப தர முடியாது. ஆனா கொடுக்க வேண்டியதை கூட நம்ம என்ன செய்யணும், நம்ம கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், ஓரளவுக்காவது நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு நம்ம செய்ய முடியும். எதை நம்ம கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுக்கலாம். ஆனா தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யவே முடியாதுன்னா ஈடுகட்டவே முடியாது, ஈடுகட்டவே முடியாது. இதை நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தில் நம்ம இதை பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல தாவீது சொல்லுவார், இதுக்குரிய நல்ல காரியத்தை தாவீது சொல்லுவார், இதற்குரிய நல்ல காரியத்தை தாவீது சொல்லுவார். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரணும். கர்த்தராகிய ஆண்டவராகிய நீரே அதை சொல்லி உமது ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லிட்டு அவர் கீழே 19ஆம் வசனம் சொல்லுவாரு, கர்த்தராகிய ஆண்டவரே இது உம்முடைய பார்வைக்கும் உமது அடியானுடைய 2 சமணம் கர்த்தராகிய ஆண்டவரே இன்னும் ஒரு கொஞ்ச காரியமா இருக்கிறது. தேவரே உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரம் வரைக்கும் காணத்து செய்தியை மனுஷன் முறையுமாய் சொன்னீரே. இது தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உமது வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் ஒரு சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் தயவு செய்து ஆகையால் கர்த்தரே நீ பெரியவர் என்று விளங்குகிறது. நல்ல காரியங்களை எல்லாம் இல்லை இல்லை உண்டோ? பூர்வோகத ஜாதிகள் ஏற்பட்டாரே முன்பாக பயங்கரமான பெரிய காரியம் நடப்பி உம்முடைய தேசத்துக்கும் அவருடைய சாதிகளுக்கும் அவர் தேவர்களுக்கும் விளங்க செய்து இஸ்ரவேல் என்றைக்கும் ஜனமாய் இருப்பதற்கு அவரை திடப்படுத்தி நீர்தாமே அவருக்கு தேவனானீர். இப்போதும் தேவனாக கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தைகளை என்றைக்கும் நினைவுபடுத்த தேவரே சொன்னபடியே நீ செய்தரணும் என்று சொல்லி என்ன செய்தாரு? பெரிய ஒரு கருத்தை ஆச்சரியப்படுறத சொல்ல முடியும். அப்போ தேவை நமக்கு செய்யற நன்மைகளுக்கு என்ன செய்ய முடியாது? நம்ம ஒரு நாளும் ஈடு கொடுக்கவே முடியாது, நம்ம திரும்ப கொடுக்கவே முடியாது. இதுவரைக்கும் நீ அடியை நடத்தி வந்தீர், வெகு தூரம் வரைக்கும் என் குடும்பத்தை கொடுத்து போய் நடத்தி வர்றதுக்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி எல்லாம் தாவீது சொல்றது என்ன செய்ய முடியுது? நம்ம பார்க்க முடியுது. அடியான வீடு என்றென்றைக்கு நிலைப்பட்டிருப்பதாக. இவ்வளோ பெரிய தாவீது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தாவீது நான் திரும்பவே கொடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு இந்த தாவீது மேல தேவன் ஒரு அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறார். ஒரு அளவு கடந்த தாவீது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தராகிய ஆண்டவர் 18ஆம் வசனம், கர்த்தரா தேவரே
என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். உண்மையான அந்த வசனம் 18ஆம் வசனம் பின்பகுதி, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இதுக்கு ஈடாக என்ன செய்ய முடியாது, நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, உமக்கு ஈடாக எதையுமே நான் கொடுக்க முடியாது. அப்ப தாவீது ஆச்சரியப்பட்டு படக்கூடிய அளவுக்கு தாவீது தேவன் என்ன செய்கிறார்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால தாவீது என்ன செய்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்னா தாவீதுக்கு மேல தேவன் வச்ச அன்பு, தாவீதுக்கு மேல தேவன் வச்ச அன்பு. எனக்கு அவர் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாரு, அவனை தள்ளி இஸ்ரவேல் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார், அவன் என் இருதயத்தில் உள்ளவைகள் எல்லாம் என்ன செய்வான். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக அறிவேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் என்ன செய்வான், அவன் செய்வான். தாவீதுக்கு மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய அன்பு இருக்குது, தாவீதுக்கு மேல ஒரு பெரிய பாசம் ஆண்டவருக்கு இருக்குது. யார் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரோ அவர்களை தேவன் அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருவார்னா அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க சாதாரணமா பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு உலகத்துல ஒரு ரொம்ப நேசிக்கிற நபர்களா இருப்பாங்கன்னா அவங்க ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்வாங்க. அப்போ ஒரு சாதாரண மனிதன் என்ன செய்யறான், தான் அன்பு வைக்கிற மனுஷனுக்கு மேல அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு எதையாவது நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் என்ன விரும்புறா, என் மேல யார் மேல அன்பு வைக்கிறாரோ, யார் மேல நேசம் வைக்கிறாரோ அவர்களுக்கு அவங்க ஆச்சரியப்படும்படி, இல்லை அவங்க திருப்பியே கொடுக்க முடியாத அளவுக்கு, அவங்க திருப்பியே கொடுக்க முடியாத அளவுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அவங்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 1 சாமுவேல் 19:29 கூட சொல்ல வரலையா, எவ்வளவோ காரியத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்த போது கூட இதெல்லாம் உங்க கையில வாங்கினையா, உங்களுக்காக கொடுத்தோம், நாங்க கொடுத்ததுல ரொம்ப கொஞ்சம் ஐயா அப்படின்னு சொல்ல வரலையா. 1 நாளாகமம் 29 1 நாளாகமம் 29 9ஆவது வசனத்தில் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக 9ஆவது வசனத்திலிருந்து இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகையால் தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே உம்முடையவைகள் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே உம்முடையது, உயர்ந்திருக்கிறீர், உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனை செலுத்தி துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், நீங்கள் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்கள் பிதாக்களின் எல்லாரை போனோம் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் நிழலை போல இருக்கிறது, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோம். உங்களுடைய கரத்துல நாங்க வாங்கி உங்களுடைய கரத்துல நாங்க கொடுத்திருக்கோம். இது எம்மாத்திரம். அப்ப தாவீது எவ்வளவோ கொடுத்த காரியத்தை பாருங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று
உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சபதரித்த இந்த பொருட்கள் எம்மாத்திரம் உம்முடைய கரத்திலிருந்து வந்து எல்லாம் உம்முடையது. இது எவ்வளவு நாங்க கொடுத்தது? எவ்வளவையா நாங்க கொடுத்தது? எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு? டன்னு டன்னா அள்ளி கொடுத்திருக்கிறாரு. அப்படி சொல்றாரு, நாங்க எவ்வளவு? இது போய் எம்மாத்திரம், இது போய் எம்மாத்திரம். தாவீதுக்கு என்ன புரியுதுன்னா, கர்த்தரனை ஆசீர்வதிச்சதுக்கு ஈடாக என்ன செய்ய முடியாது, நான் எதையுமே செய்ய முடியாது. நான் எவ்வளவு டன்னா தங்கத்தை கொடுத்தாலும் சரி, 1,00,000 தாளந்து தங்கத்தை கொடுத்தாலும் சரி, 120 தாளந்து தங்கத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு கொடுத்தாலும் நான் என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா அதை ஈடுகட்டவே முடியாது. அப்ப இந்த அளவுக்கு தாவீதை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு என்ன காரணம்னா, தாவீதுக்கு மேல தேவன் வச்ச அன்பு. இன்னைக்கு நம்ம மேல மத்த கத்தர அன்பா இருந்துட்டாருன்னா நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் என்ன கிடையாதுன்னா தடையே கிடையாது. ஆண்டவருக்கு என்ன கிடையாது? தடையே கிடையாது. அப்ப எதை பார்த்து தாவீதுக்கு மேல கத்தர் அன்பு வைத்தார்? எதை பார்த்து தேவன் அன்பை வச்சா? எது சொன்னதுடைய தொடர்ச்சியாகவே இன்னைக்கு இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்ப நேற்று நாம சவுலை கவனிச்சோம். அவர் ஆரம்பத்துல இருந்த மாதிரி என்ன செய்யல, அப்ப இல்லை. ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு? ஒரு மாதிரி இருந்தார். போக போக என்ன ஆயிட்டாருன்னா அவருக்குள்ள பெரிய மாற்றங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. ஆண்டவர் பார்த்தார். மனுஷங்க பார்க்கிறாங்க இல்லையோ, ஆனா யார் பார்க்கிறார்? கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். நம்ம ஆரம்பத்துல என்ன ஸ்டேஜில் இருக்கிறோம், அப்படி வளர வளர நம்ம என்ன ஸ்டேஜில் மாறுறோம். கொஞ்சம் வசதிகள் வரும்போது என்ன ஸ்டேஜ் மாறுது, கொஞ்சம் உயர்வு வரும்போது என்ன ஸ்டேஜ் மாறுது, கொஞ்சம் மேன்மை வரும்போது என்ன ஸ்டேஜ் மாறுது, கொஞ்சம் வேத அறிவுகள் வரும்போது என்ன ஸ்டேஜ் மாறுது, கொஞ்சம் திறமைகள் வரும்போது எவ்வளவு ஸ்டேஜ் மாறுது, நம்ம மூலமா சில அற்புதங்களை ஆண்டவர் செய்யும் போது என்ன ஸ்டேஜ் மாறுது. ஆரம்பத்தில் இருந்த அதே ஸ்டேஜில் இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்று நம்ம மனப்பூர்வமா நமக்கு தெரியுமான்றத நம்ம அடிக்கடி சோதிச்சு பார்த்துக்கணும். அடிக்கடி நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அடிக்கடி என்ன செய்யணும்? திரும்பி பார்க்கணும். அடிக்கடி நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம நிலைகள் என்ன, கத்திரமலை வச்சிருந்த நிலை என்ன, கத்தம ஆரம்ப கட்ட நிலை என்ன, இப்ப நம்ம வச்சிருக்கிற நிலை என்ன. ஏன்னா நம்ம இன்னைக்கு முன்னாடியே பார்க்கறதுனாலதான் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி ஆயிடுறோம். முன்னாடியே பார்த்துட்டு போறதுனால என்ன ஆயிடுறோம்? ஒரு மாதிரி ஆயிடுறோம். நம்ம நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் என்ன செய்யணும்? அடிக்கடி திரும்பி பார்க்கணும். நான் ஒவ்வொரு காரியத்தின் போது கதை திரும்பி பார்ப்பேன். ஆண்டு நடத்தி வந்த பாதை எப்படி, ஆரம்ப ஸ்டேஜ் எப்படி, ஆரம்ப கட்டம் எப்படி, ஆரம்ப நிலைகள் எப்படி, ஆரம்ப சூழல்கள் எப்படி, அந்த நிலையை நினைச்சிட்டு செய்ய இன்னைக்கு இருக்கிற உயர்வு நமக்கு என்னவோ தெரியாதுன்னா பெருசா தெரியாது. நம்ம ஒரு விதமா மாறிட மாட்டோம். நம்ம நிலையை மாத்திக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. ஏனைக்கு நிலை மாறிடுச்சுன்னா இன்னைக்கு அந்த நிலையை பார்த்தோமே தவிர கடந்த காலத்தை என்ன செய்யல, நம்ம நிலைகளை நம்ம பார்க்க மறந்துடுறோம். அதனுடைய விளைவு தான் நம்ம என்ன செய்யறோம்? மாறி விடுகிறோம். சவுல் ஆரம்பத்தில் யாரு அப்படின்னா கழுதை தேய்ச்சிருந்த ஆளு இல்லையா? ஒரு கழுதை மேய்ச்சிருந்த ஆளு. ஆனா கழுதை வச்சிருந்த ஆளை தூக்கி கத்தங்க வச்சாருன்னா ஒரு பெரிய அரசனா வச்சாரு. அவருக்கு என்ன புரியல? ஒன்னும் புரியல. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே என்ன செய்யல, புரியல. அவளுக்கு என்னென்னமோ அப்படி என்ன ஆயிட்டாங்க, ஒரு இதை ஆக்கிட்டாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டார். ஆனா கத்தர் பார்த்தாரு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இவன் அந்த ஸ்டேஜ் வைக்க கூடாதுப்பா. அப்படியே விட்டுட்டு அப்படி தூக்கி தாவீது போயிட்டார். அப்படி தூக்கி மேல கொண்டு வச்சுட்டார். நம்ம என்னைக்குமே என்ன செய்யணும்? ஒரு நிலையை விட்டு நம்ம நிலைப்பாடுகளை மாத்திக்கவே கூடாது. எவ்வளவு வேணா உயர்வு வரட்டும், எவ்வளவு வேணா பணம் வரட்டும், எவ்வளவு வேணா ஆசோதம் வரட்டும், அதனால நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த ஸ்டேஜை விட்டு நம்ம மாறவே கூடாது. அந்த நிலைப்பாடு நம்ம எப்படி இருக்கிறோம் ஆரம்பத்துல, அதே நிலைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம எப்படி இருக்கிறோம் அதே நிலைப்பாட்டுல நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? நீடிச்சுக்கிட்டு இருக்குன்னா அந்த பயணம் வெகு தூரம் வரைக்கும் பயணிக்கும், வெகு தூரம் வரைக்கும் போகும். ஆனா கொஞ்சம் ஒண்ணு நினைச்சுக்கோங்க, கொஞ்சம் உயர்வு வந்த உடனே கொஞ்சம் மாறுறோம், கொஞ்சம் செயல்படுறோம், எல்லாம் மாறுது அப்படின்னா கத்தர் பார்ப்பாரு, அதோட டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவார். கொடுத்து பார்ப்பார். நிறைய ஆரம்பத்தில் என்ன செய்வார்? கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது என்ன செய்வோம்? எப்படி இருக்கிறோம்? இல்லாம வச்சிருக்கும் போது எப்படி இருக்கிறோம்? கொடுக்கும் போது எப்படி இருக்கிறோம்? அப்படி கொடுக்கும் போது கொஞ்சம் மாறி ஆகிறாங்கன்னா கத்தர் பார்த்துற, ஓ இதுக்கு மேல என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்த நம்மளே உனக்கு வீணாக்கிடக்கூடாதுன்னு கத்தர் டோட்டல் ஸ்டாப் பண்ணிட்டுவார். ஆனா தாவீதை பாருங்க, எவ்வளவு கூட சொல்றோம், உங்க கையிலிருந்து வாங்கணும் எல்லாம் உம்மால வந்து, நீங்க கொடுத்ததுக்கு ஈடா என்னால் என்ன செய்யவே முடியாது. நான் சொல்றேன், டன்னா தங்கத்தை அள்ளி கொடுத்திருக்கிறார். 1,00,000 தாளந்து தங்கம், கிட்டத்தட்ட 3200 டன்னு. இது பல லாரிகளை ஏற்றணும். ஒரு லாரிக்கு 6 வீல் லாரிக்கு வந்து 10 டன் கெப்பாசிட்டி, 10 டன். அவன் அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. அது அரசாங்க ரூல். 6 வீல் கெப்பாசிட்டிக்கு 10 டன் தான் ஏற்றணும். அப்படி 10 டன்னு கணக்கு போட்டா எத்தனை லாரில ஏற்றுறது? அவர்
3200 டன்னு சொன்னா எத்தனை லாரியில ஏத்துறது? இவ்வளவு லாரியா தங்கத்தை கொடுத்து சொல்றாரு. உண்மை இல்லையா? என்ன செய்யல? நீங்க எனக்கு உயர்த்தினதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, ஏன்னா திருப்பி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இது மேட்டரே கிடையாது, இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறார்னா அவர் சொல்ல முடியும். எவ்வளவு கொடுத்துட்டு டன்னா ஆக மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு இல்லையா? அவர்கள் கொடுத்தது மொத்தத்தையும் அந்த 29 எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அந்த 1:29 எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம் 29:4 ஆலயத்து அறைகளின் சுவர்களை மூடுவதற்காக பொன்னும் வெள்ளியும் மூணாவது வசனம் பாருங்க. இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சபதரித்த அனைத்தையும் தவிர, ஆக மொத்தம் என்னென்ன மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. நான் சபதரித்த அனைத்தையும், அடுத்து சொல்றாரு எனக்கு சொந்தமானதையும். ஆக மொத்தம் எவ்வளவு வந்துச்சு, என்ன பண்ணிட்ட மொத்தத்தையும் அப்படி எடுத்து வச்சுட்டு அடுத்து சொல்றாரு எனக்கு சொந்தமானதையும் பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன். ஏற்கனவே கொடுத்துட்டாரு, மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா என்ன ஆகல, திருப்தி ஆகல. ஏன்னா அவர் நம்மளை உயர்த்தினதுக்கு, அவர் நம்மளை ஆசிர்வதிச்சதுக்கு இது இல்ல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. எனக்கு சொந்தமானது என்ன பண்ணிட்டாரா? இது எப்படி சொல்றதுன்னா, நீங்க தப்பா நினைக்க கூடாது இல்லையா? நீங்க நம்ம சம்பாத்தியம் கொடுத்துட்டாரா? இந்த சம்பாத்தியம் தனியா சிறுவடை காசு வைக்கும் பாத்தீங்களா, சேர்த்து வைக்கும் பாத்தீங்களா? சேர்த்து வைக்கிற காசு இருக்கும் இல்லையா? நீங்களா சேர்த்து வைக்கிறீங்கன்னு தெரியல, சேர்த்து வைக்கிற காசு இருக்கு, தனியா யாருக்கும் தெரியாம சேர்த்து போதியா, அதையும் என்ன பண்ணிட்டாரா? அதை 120 அது எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற பாருங்க. அது எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற பாருங்க. அது எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க பாருங்க. சொல்லி கொடுக்க ஆலயத்துக்கு கொடுத்து 4ஆம் வசனத்திலிருந்து சுவர்களை மூடுவதற்கு பொன்னும் 3000 தாலந்து தங்கம், சுத்த வெள்ளியாக 7000 தாலந்து வெள்ளியையும் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறாரு மனுஷன் இல்லையா? 3000 தாலந்து வெளியே தகத்தை சேர்த்திருக்கிறாரு, 7000 தாலந்து வெளியே சேர்த்து வச்சிருக்கிறாரு. இது என்ன பண்றாரு? ஏன்னா அவர் என்ன ஆசீர்வதிச்சதை நினைச்சு என்ன செய்ய முடியல, என்னால இது கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்தி எனக்கு வரல. ஏன்னா நான் எந்த நிலைமையில இருந்தேன், எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு, எங்க அம்மா மறந்துட்டாரு, குடும்பம் மறந்து போச்சு, நீ ஒரு வேலைக்கார கூட லாய்க்கடான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தள்ளிவிடப்பட்டு எல்லாரும் ஒதுக்கப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு இருந்த எண்ணெய் தூக்கி இன்னைக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த தேவனுக்கு 1,00,000 தாளந்து கொடுத்தாலும் எனக்கு பணம் சாரல. இன்னும் என்ன செய்ய, நான் என்னுடைய கணிப்பேன்னா இன்னும் கொடுக்கிறது என்ன இல்லை என்கிட்ட. இப்ப 3000 தாளந்து தங்கத்தை 7000 தாளந்து வெள்ளியும் கொடுத்துட்டாரு இல்லையா? இது அவருடைய சொந்த பணம். இதையும் கொடுத்து அப்ப அவருக்கு என்ன யோசிக்க, வேற ஏதாவது கொடுக்கறது இருக்குமா, வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்குமா, வேற ஏதாவது வாங்கலாமான்னு நினைக்கல, வேற ஏதாவது கொடுக்கறதுக்கு இருக்குமா அப்படி வீடுதான் தேடி பார்த்துட்டு நினைக்கிறேன். ஏன்னாக்கா தேவன் என்ன செய்ய முடியலனாக்கா, என்ன ஆசீர்வதிச்சதை நினைச்சு நான் கொடுத்தது என்ன திருப்தி ஆகல. இது கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாது, நீங்க என்ன ஆசீர்வதிச்சதுக்கு நான் கொடுத்ததை என்ன செய்ய முடியாது, சமமாக்கவே முடியாது. இன்னைக்கு மக்கள் தசமபாகம் கூட ரொம்ப யோசிப்பாங்க இல்லையா? தசமபாகத்தை கொடுக்கறத கூட என்ன செய்யறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா தாவீது ஏக்கத்தை தூக்கி அப்படி வைக்கிறாரு. கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுல இருந்து உனக்கு 9 பாகத்தை நீ எடுத்துக்கோப்பா, ஒரு பாகத்தை என்ன பண்ணு, தசமபாகம் செலுத்துன்றத கூட எத்தனை பேர் அதை மனப்பூர்வமா அந்த தசமபாகத்தை மனப்பூர்வமா செலுத்துவதற்கு விருப்பம் இருக்கிறவங்க தெரியாது. ஆனா தேவன் என்ன செய்யணும், நமக்கு இன்னும் அதிகமா கொடுக்கணும் கொடுப்பாரு. ஏன் கொடுத்தாரு? அவருக்கு தங்கத்தான் அள்ளி கொடுத்துருக்கிறார், லாரியா கொடுக்கிறார் தாவீதுக்கு. ஏன் கொடுக்கிறாரு? அவருக்கு தெரியுது இதுக்கு கொடுத்ததுக்கு என்ன செய்ய முடியாது, நான் ஈட எதையுமே கொடுக்க முடியாது.
கத்தர் வாங்குற எவ்வளவு பேருக்கு தசமபாகமாவது நம்ம சரியா செலுத்தணும், தசமபாகமாவது நம்ம கரெக்டா கொடுத்துடணும், தசமமாக நம்ம உற்சாகமா கொடுக்கணும் அப்படின்ற மனப்பக்குவம் எவ்வளவு பேருக்கு இருக்குதுன்னு கேட்டா தெரியாது இல்லையா? அது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குமே ஒழிய மற்றபடி பெரிய காரியம் செய்ய முடியாது, அதுல பார்க்க முடியாது. எதை வச்சு? கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிக்கிறாரு, நம்மளை ஆஸ்வதித்திலிருந்து நம்ம என்ன செய்ய போறோம்? ஒரு பங்கு கொடுக்க போறோம். 9 பங்கு நம்ம எடுத்துட்டு ஒரு பங்கு அவருக்கு கொடுக்கிறோம். ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிற உலமையில கர்த்தர் எப்படி பாசம் வைப்பாரு நினைக்கிறீங்க? ஒரு பங்கு கொடுக்கறதுக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப யோசிக்கிறோம் இல்லையா? ரொம்ப ஒரு 100 ரூபாய் 10 ரூபாய் ஓகே சரி அப்படி கொடுத்துடலாம் இல்லையா? 1000 வந்தா 100 எடுக்கணும் இல்லையா? 10,000 வந்தா ஐயோ 1000 ரூபாய் போதா வீணா. அப்ப அவரு பாப்பாரு ஐயோ 10,000 போதா வீணா. நம்ம 1000 ரூபாய் வீணா போதுன்னு நினைப்போம் இல்லையா? எங்க தசமாகம் கொடுக்கறது 1000 ரூபாய் வீணா போதுன்னு பார்ப்போம். அவர் பாப்பாரு ஐயோ 10,000 ரூபாய் வீணா போகுது, அப்ப என்ன செய்ய வேண்டாம்? 10,000 இவன் கட்டு கொடுத்து என்ன செய்ய வேண்டாம்? 10,000 வீணாக்க வேண்டாம், இது இப்படியே வைப்பா, வேற யாருக்காவது என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். அதான் நிறைய பேர் கர்த்தர் கொடுக்கல. நிறைய பேருக்கு தேவன் என்ன சார் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, ஐயா கொடுத்ததுல இருந்தே உனக்கு கொடுக்க விருப்பம் இல்லையே, நீ எடுத்துக்கிட்டு கொடுப்பான்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணு? 9 பாகத்தை நீ எடுத்துக்கோ, ஒரு பாகத்தை மட்டும் என்ன பண்ணு கொடு அப்படின்னு சொன்னாலே உனக்கு என்ன இல்ல கொடுக்க விருப்பம் இல்லையே. அப்ப உனக்கு விருப்பம் இல்ல, நான் எப்படி உனக்கு கொடுக்கிறது? நான் எப்படி உனக்கு கொடுக்கிறது? அப்ப நம்ம மேலுக்கு தேவனுக்கு என்ன பண்ணணும்? ஒரு பாசம் வரணும், ஒரு பாசம் வரணும். எப்ப பாசம் வரும்? நம்ம நிலைப்பாடுகளை மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளணும்னா பாசம் வரும். என்ன நிலைப்பாடு? நேற்று சொன்னதை சொல்லி முடிக்கிறேன். அப்ப தேவன் அந்த ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் சொன்னதில்ல, வேலைக்காரன் சொன்ன கூட என்ன செய்வாரு? வேலைக்காரன் சொன்ன கூட சவுல் கேட்டார் இல்லையா? ஆனா கடைசியா கர்த்தரே சொன்னாலும் கேட்க மாட்டாரு. கர்த்தருடைய மனுஷங்க சொன்ன என்ன செய்ய முடியல? கேட்க முடியல. அதனால கர்த்தர் என்ன செய்ய முடியலனாக்க, அவரை தேவன் பிரகாசிக்க பண்ண முடியல, கர்த்தருடைய ஆஸ்வதிக்க முடியலன்னா கடந்து வர சொன்னோம். ஆனா தாவீதுடைய நிலைப்பாடு அதுக்கு நேர ஆப்போசிட். தாவீதுடைய நிலைப்பாடு என்ன? நேர ஆப்போசிட். இது நான் சொன்னது பின்பகுதி. என்ன பகுதி? தங்கமா லாரில ஏத்துற அளவுக்கு தங்கத்தை கொடுத்திருக்கிறார். எப்போ? இது பின்பகுதி. ஆனா தாவீதுடைய முன்பகுதி எப்ப தெரியுமா? தாவீதுடைய முன்பகுதி கொஞ்சம் பாக்குறீங்களா? தாவீதுடைய முன்னாடி வாழ்க்கையை கொஞ்சம் பாக்குறீங்களா? 1 சாமுவேல்ல தாவீதுடைய முன்னாடி வாழ்க்கையை கொஞ்சம் பாக்குறீங்களா? 1 சாமுவேல்ல 21ஆம் அதிகாரம் 1ல இருந்து கொஞ்சம் 4 வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். 1ல இருந்து 5 வரைக்கும் வந்து வாசிக்க பார்க்கலாம். தாவீது நோபியில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிலிமெலேக்கிடத்தில் போனால், நடுக்கத்தோட தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், உம்மோடு கூட வராமல் என்ன காரியம் என்று அவனை கேட்டால், தாவீது அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உம்மை அனுப்பின காரியம் இல்லது என்று ஒருவருக்கு அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய கையில் ஆரம்ப நாள் தாவீது என்ன நிலை? சாப்பாட்டு கூட வழி இல்லை. தாவீது என்ன நிலை? ஏதாவது நான் சொல்றேன், மேக்சிமம் ஒரு பெரிய ராணுவ தளபதி யாரு? தாவீது. ஒரு ஆசாரியர் என்ன கேட்கிறா? சாப்பாடு இருக்கா? பசிக்குதியா? இல்ல சாப்பிடறது ஒண்ணு இல்லை, ஏதாவது இருக்குதா? அவர் உடனே சொல்றாரு, ஐயா இது தேவ சமூகம், போது ஆசாரி தான் சாப்பிடணும், யாரும் சாப்பிடக்கூடாது, நான் எப்படி உங்களுக்கு கொடுக்குறது? பரவாயில்ல, அதையாவது என்ன பண்ணு. இன்னைக்கு நம்ம பாண்டில சொன்ன அடுத்த வார்த்தை ரொம்ப 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 அழகான வார்த்தை. அடுத்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. இல்லை என்று சொன்ன உடனே அடுத்த 5ஆம் வசனம் அருமையான வசனம், 4ஆம் வசனம் அருமையான வசனம். பிரதியுத்தரமாக அந்த அப்பம் பழசாகுமே. வாசி 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 வாசி. இன்றைய தினம் வேற அப்போ பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது நம்ம மேல சொன்னா பழைய சாதம் இருக்கா? புது அப்பா வச்சது ஏற்கனவே வச்சப்ப என்ன அப்பா மாறிடும்? பழச மாறிடும்ல. இப்ப காலைல சாதம் செஞ்சாச்சு, இப்ப சாதம் வடிச்சாக்க எது பழைய சாப்பாடு? காலைல வச்ச சாதம் பழைய சாப்பாடு இல்ல. இப்ப தாவீது என்ன கேட்கிறாரு? பழைய சாப்பாடு இருக்கா?
பழைய சாதமாவது இருக்குதா? இல்ல வேற ஒண்ணுமே எனக்கு சாப்பிடறதுக்கு இல்ல. இன்னும் சொல்ல போனா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. இன்னும் சாப்பிட்டு தாவீது சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. என்ன கேட்கிறாரு? நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பழைய சாதமாவது இருக்குதா? இன்னைக்கு நம்ம பணியில சொன்னா பழைய சாப்பாடு கூட இல்லையா, பழைய சாதம் கூட இல்லையா, பழசேதான் கூட பரவாயில்ல கொடு. எந்த ஸ்டேஜ்? ஆரம்ப ஸ்டேஜ். இன்னைக்கு ஆரம்ப ஸ்டேஜ் பழைய சாப்பாடு கூட கிடைக்காத நிலை இருந்த போது தாவீது என்ன மனநிலையோ, லாரி லாரியா தங்கத்துல ஏற்றி கொண்டு போய் கொட்டற போது கூட அந்த தாவீதுடைய மனநிலை என்ன செய்யலாம் மாறல. எதை கர்த்தர் பார்க்கிறார்னா, ஆரம்ப நாட்கள சாப்பாட்டுக்கு வழி இல்ல, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்ல, இன்னும் சொல்ல போனா புது சாப்பாட்டுக்கு என்ன கிடையாது, வழி கிடையாது. புது சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, புது சாதத்துக்கு வழி கிடையாது, சைடிஸ்டுக்கு வழி கிடையாது. என்ன சாப்பாடு? பழைய சாதம் தான் கேக்குதான். ஏன்னா ஆசாரிட்ட அப்படி கேட்பான். ஏன்னா ஒரு பெரிய ராணுவ தளபதி போய் என்ன கேட்கிறாரு, ஒரு ஆசாரி கிட்ட பழைய சாப்பாடு தான் கூட பரவாயில்ல கொடுங்க, பழசுன்னா கூட பரவாயில்ல கொடுங்க, அது சாம்பார்ல கூட பரவாயில்ல கொடுங்க, வெறும் சாதம் கிடைச்சா கூட பரவாயில்ல கொடுங்க, நான் தண்ணி ஊத்தி என்ன பண்ணிடுறேன், நான் தண்ணி ஊத்தி கரைச்சு குடிச்சுக்கிறேன். எந்த நிலை? நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, பசி பயங்கரமான இருக்கு, பசி காத முடிட்டு போகுது, பசி கண்ணு அப்படி இருந்துட்டு போகுது, ஒண்ணும் முடியல, பழசுந்தா கூட பரவாயில்ல, இன்னும் ஒருபடி மேல போயிருந்தாக்க சரி நேத்திக்கு முன்னால இருந்தா கூட பரவாயில்ல கூடன்னு கேட்டிருப்பாரு. ஏன்னா ஆசானம் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறாரு, மறுக்கிறார் இல்லையா? ஆசான அபிமானிக்கு என்ன செய்ய விரும்புறாரு, கொடுக்கறதுக்கு தான் மறுக்கிறேன். இது யார் சாப்பிடுறது? இது ஆசானம் மட்டும் தான் சாப்பிடக்கூடியது, நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி அவங்க கொடுக்கணும், கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, இது சாப்பிட நீ கூடாது அப்படின்னு சொல்ல விரும்புறார், மறுக்கிறாரு. ஒருவேளை இல்லங்க அது கொடுக்க முடியாது அப்படின்னு ஒருவேளை அபிமேலுக்கு சொல்லியிருந்தா அடுத்த தாவீது என்ன கேட்டப்ப நினைக்கிறீங்க? சரிப்பா இந்த அப்ப வேண்டாம், நேத்திக்கு முன்னாள் ஏதாவது அப்ப வந்திருக்குல்ல, இல்ல 2 நாளைக்கு முன்னாடி ஏதாவது அப்ப வச்சது மீதி இருக்கும்ல, எங்கேயாவது இருக்க பாரு. ஏன் என்ன செய்யல? போ பசி எனக்கு ஒண்ணும் வழியே இல்ல, வேற யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. சோ உங்ககிட்ட தெரிஞ்சிருக்கிறேன், உன்னதான் எனக்கு தெரியும், உங்ககிட்ட தான் வந்து கேட்கிறேன். பழைய சாப்பாடு கூட பரவாயில்லப்பா கொடுப்பா, பழசுன்னா கூட பரவாயில்ல கொடுப்பா. பழசு இருந்த ஒரு பெரிய ராணுவ தளபதியுடைய ஆரம்ப நிலை என்ன? பழைய சாப்பாட்டு கூட என்ன கிடையாது, வழி கிடையாது. அந்த பழைய சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையில இருக்கும் போது அவர் நிலைப்பாடு என்ன? அவர் நிலைப்பாடு என்ன? 23 1 2 3 வாசிச்சு பாத்தீங்கன்னா, வாசிக்க நேரம் இல்ல, ஆண்டவர் சொன்னதை அப்படியே, ஆண்டவர் சொன்ன அப்படியே, அவ்வளவுதான், மறு பேச்சே கிடையாது. வாசிக்க வாசிக்க வாசிருங்க வாசிருங்க வாசிருங்க. கேட்கிறவள வந்த யுத்தம் பண்ண அறிவிக்கப்பட்ட போது தாவீது முறியடிக்கலாமா என்று விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர்கள் அவரை நோக்கி பயப்படுகிறோம், போனால் எவ்வளவு அதிகமா இருக்கும். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தர் விசாரிக்க போன, என்ன கர்த்தர் சொல்லிட்டார்ல, கர்த்தர் செஞ்ச சொல்லிட்டார்ல, அது என்ன செய்யவே கூடாது, மீறவே கூடாது, இது மீறவே கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, மாறக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, செய்யாம விட்டுறக்கூடாது. இது ஆரம்ப கட்டம். எந்த கட்டம் இது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது இல்லையா? ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாத போது, ஒரே சாப்பாடு கூட சாப்பிட முடியாம 3 நாளுக்கு பிறகு என்ன சாப்பாடு தான் சாப்பிடணும்? பழைய சாப்பாடு சாப்பிடுற அந்த தாவீது நிலை ஆரம்ப ஸ்டேஜ் இது. ஆனா இப்ப என்ன ஸ்டேஜ்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 1ஆம் வசனத்தை 1 2 3 நீங்களாக்கி வாசமா இருக்கையும் ராஜா நாட்டம் நோக்கி பாரும். இன்னைக்கு ரேஞ்சில் பார்த்தா ஏசி ஏர் கண்டிஷன் வீடு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு என்ன வீடு? கேது. அதான் ஹையஸ்ட் வீடு, ஹையஸ்ட். இன்னைக்கு எப்படி மார்பிள்ஸ் போட்டு டைல்ஸ் போட்டு இன்னும் போட்டாலும் நல்லா அழகா பண்றாங்க இல்லையா? அப்படி எல்லாம் வீடு கட்டி நல்லா மோல்டு போட்டு நல்ல டைல்ஸ் இல்ல மார்பிள்ஸ் இல்ல கிரானைட் இப்படி போட்டு கட்டிட்டு அதுல ஏசி ஃபிட் பண்ணிட்டு அப்படி இருக்காங்க பாத்தியா? அந்த கண்டிஷன் தான் அன்னைக்கு கேதுரு மரத்துடைய வீடு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு பாருங்க நான் எப்படி இருக்கிறேன். கேது மரத்தினால செய்யப்பட்ட வீட்டுல குடியிருக்கிறேன்னு அர்த்தம்.
ஒரு பெரிய அழகா வீடு கட்டி அதுல என்ன பண்ணிருக்கிறேன், மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு டைல்ஸ் போட்டு கிரானைட் போட்டு எப்படி இருக்குது வீட்டுல ஏர் கண்டிஷன் ரூமுக்கு ஏசி போட்டு அப்படி பார்த்தா ஜில்லுன்னு போதான் இப்படி இருக்கு வீடு, அப்படியே ரொம்ப அழகு குழு குழு குழுன்னு இருக்குது. அதான் சொல்ல வர்றாரு, நான் ஒரு குழு குழு குழுமான அந்த ஒரு அறையில இருக்கும் போது ஆண்ட்ராய்டு வீடு எங்க இருக்கு, ஒரு திரைக்குள்ள இருக்குது அப்படின்றார் இல்லையா. இப்ப தாவீது எங்க வச்சிருக்கிறாரு, ஆரம்ப ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ், ஒரு நேரம் புது சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது. இன்னும் சொல்ல போனா நல்ல சாப்பாடு இல்ல, புது சாப்பாடு வழி கிடையாது, புது சாப்பாடு வழி கிடையாது. அவர்கள் என்ன சாப்பிட முடியாது இல்லையா. அங்க போய் யார் கேட்கணும், நாபால் கிட்ட போய் வாங்கிட்டு வரணும். நாபால் கிட்ட போய் சொல்லு தாவீது சாப்பாடு கேட்கிறாருன்னு. தாவீது நாபால் கிட்ட போய் என்ன கேட்கணும், தாவீது சாப்பாடு கேட்கிறாரு அப்படின்னு மறைமுகமா என்ன செஞ்சு போகணும். உமக்கு ரொம்ப உபயோகமா இருந்தாரு, ரொம்ப பயனா இருந்தாரு, ரொம்ப ஆஸ்வாதமா இருந்தாரு, இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, உங்க கையில ஏதாவது இருந்தா உங்களுடைய கைக்கு உதவனத என்ன பண்ணுங்க அப்படி கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் இல்லையா. யாரு கிட்ட, ஒரு நாபால் கிட்ட. இப்ப தாவீதுக்கு என்ன நிலைமை, ஆரம்ப நிலைமைகள்லாம் நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியாது, நல்ல சாப்பிடுறது வழி இல்லை, இன்னும் முடியாதுன்னு சொல்றதை விட வழி இல்லை, சாப்பிட முடியாது, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி நிலைமையில இருந்தவரை இப்ப எப்படி வச்சிருக்கிறாரு, ஏசி ரூம்ல வச்சிருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு, ஏசி ரூம்ல வச்சிருக்கா. இப்ப எப்படி இருக்கணும், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது கட்ட சொன்னா அப்படியே கேட்பீங்க, ஓகே ஓகே ரைட் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் செஞ்சு ஆகணும். எப்போ, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது. இப்ப எங்க வச்சிருக்கிறாரு, சோ ஏசி ரூம் இல்ல, வீட்டுல கால் வச்சாலும் எப்படி இருக்கு, அப்படியே கால் அப்படியே முகம் தெரியும், அப்படியே பார்த்தா அப்படியே பளிச்சு நெருக்கடி, வீடே ஒரு ரொம்ப இதா இருக்கு இல்லையா. அந்த மாதிரி என்ன வச்சிருக்கிறாரு. இப்ப எப்படி இருப்ப, முதல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்போ தங்கமா கொட்டி கிடக்குது, தங்கமா கொட்டி கிடக்குது, லாரி லாரியா ஏத்துற அளவுக்கு தங்கம் இருக்குது. தனிப்பட்ட சேமிப்பு சிறு சேமிப்பு எப்படி இருக்குது, 3000 தாளந்து தங்கனா எப்படி இருக்கும், சிறு சேமிப்பு இல்லையா. என்ன சேமிப்பது, சிறு சேமிப்பு எவ்வளவு இருக்கு, 3000 தாளந்து தங்கம், 7000 தாளந்து வெள்ளி. இவர் நிலைமை என்ன ரேஞ்சு, அப்படி மேல உச்சத்தில் இருக்கிறாரு இல்லையா. ஐயா இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது சொன்ன உடனே எஸ் அப்படின்னீங்க இல்லையா. இப்ப என்ன போச்சு, இப்ப அந்த அதெல்லாம் மாறி, அந்த சூழ்நிலை மாறி, சத்ருவெல்லாம் அடக்கி சத்ருவை இல்லாம ஆக்கி உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை ராஜாவாக்கி நீ போகிறவனுக்கு வெற்றி கொடுத்து கிருபையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து வரங்களை கொடுத்து அப்படி உயர்த்தி உயர்த்தி மேல வச்சு இன்னைக்கு காலைல சாப்பாடு அதெல்லாம் வேண்டாம், அதுக்கு வெளியில கொட்டு, இப்ப புதுசா செய் அப்படின்னு சொல்லி சுட சுட சாப்பிடுறாங்க வச்சு இல்லையா. முதல் அப்படியே அவர் சொல்ல, ஐயா அது பழசா பரவாயில்ல கொண்டாடுறாரு, பழசா பரவாயில்ல கொண்டா அப்படி சாப்பிட்டீங்க. இப்போ காலைல சாப்பிட்டார், மத்தியானம் செஞ்சுதான் வேண்டாம், மத்தியானம் செஞ்சா வேண்டாம் எப்படிதான் கொடு, இப்ப புதுசா சுட சுட என்ன பண்ணணும் எனக்கு கொடு அப்படின்னு கேடுற நிலையில இருக்கிறார் இல்லையா. எனக்கு அப்படி சும்மா அப்படி தட்டினா போதும் அவன் கூட வைக்க ரெடியா இருக்கிறான் சாப்பாடு. ஆனா முதல்ல கெஞ்ச தான் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க. ஒரு ஆசிரியர் போயிட்டு ஏதாவது இருந்தா அது என்ன சொல்லி எதையோ சொல்லி என்னென்னமோ சொல்லி சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. அவன் சொல்ற பாருங்க, ஸ்திரீகளுக்கு 3 நாள் விளக்கமா இருந்தார்கள் இல்லையா. என்ன சொல்றாரு, 3 நாள் முந்தா நாளும் முந்தா நாள் மணி அர்த்தம் நேத்துக்கு 3 நாள், இன்னைக்கு எத்தனை நாள் ஆச்சு, நான் சாப்பிட்ட 3 நாள் ஆச்சு. எங்க ஒளிஞ்சு நிக்கிறேன், ஒரு பாறைக்கு காட்டுல ஒளிஞ்சு கிடக்கிறேன், சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, தண்ணி குடிக்கல, சாப்பாடு இல்ல, பசி காத முடிட்டு போகுது, பசு கண்ணு அப்படி இருந்துட்டு போகுது, வேற வழியா இல்ல. அந்த நிலையில இருக்கும் போது தாவீது இதை செய்யுங்கன்னா அப்படியே செய்வீங்க. ஆனா இன்னைக்கு எப்படி, ஏசி ரூம், முகம் அப்படியே தலையில கால் வைக்கவே ரொம்ப கூசுது, அந்த மாதிரி அழகான வீடு, ஏசி ரூம், சுட சுட சாப்பாடு, இப்படி இதெல்லாம் இருக்கும்போது இப்ப எப்படி இருப்பீங்க தாவீது அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, அந்த நிலைய நான் மறக்கல. இன்னைக்கும் நீங்க சொன்னா வேணான்னு அதுக்கு மறுப்பே கிடையாதுங்க. அங்க போன்னு சொன்னீங்க, போயிட்டே வந்துட்டேன், இன்னைக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா என்னடா கிடக்க என்கிட்ட கிடக்குது. ஒருவேளை கையில காசு ஒரு பொருள் வாங்க நினைக்க வச்சுக்கோங்களேன், கையில காசு இல்ல ஆனா வாங்கின ஆசை இருக்கு, அப்ப வந்து கேட்கறீங்க என்னன்னு, இது வாங்கலாமா,
இல்ல அது வேண்டாம், ஒன்றும் சரியானபடிக்கு தேவன் நடத்தல மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, வேணான்னு சொன்ன என்ன பண்ணிடுவோம், சரி கர்த்தர் நடத்தல வேணாம் விட்டுடலாம் இல்லையா. ஆனா பாக்கெட் காசு நிறைய இருக்கு, பர்சல் இருக்குது, பேங்க்ல இருக்குது, அக்கௌண்ட் இருக்கு, காசு நிறைய இருக்குது. இப்போ இது வேணா தேவ சித்தம் இல்லைன்னா வாங்காம இருக்க முடியுமா? பாக்கெட்ல காசு இல்லாத போது தேவ சித்தம் இல்லைன்னா தேவ சித்தம் இல்லையா, ஓகே இல்லையா. இப்ப எப்படி இருக்கு, பாக்கெட்ல காசு இருக்கு, எங்க பார்த்தாலும் 500 நோட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். என்னோட 2000 நின்று போச்சு இல்லைங்க, அது இருக்கும். எங்க பார்த்தாலும் எங்க கழிச்சு என்ன இருக்கு, சும்மா வீட்டுல போயிட்டு அப்படி புக் அப்படி சொன்னா அங்க ஒரு 500 நோட்டு கீழே வச்சுக்கோங்களேன். அது அந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுக்கோங்களேன். அப்படி டேபிள் மேல பார்த்தா அங்க ஒரு 500 கிடக்கு, எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது, காசு இருக்குது. இந்த ரேஞ்சில் கத்தனை வச்சிருக்கும் போது இது வேண்டாப்பா, அது தேவ சித்தம் இல்லைன்னா ஸ்டாப் ஆக முடியுமா? லாரி லாரியா தங்கத்துல ஏத்த போறாரு, அது சொல்றாரு, நான் சொல்றாரு எனக்கு கத்த நல்ல இடத்துல வச்சிருக்காரு, நான் சர்ச்சை கட்ட போறேன் அப்படின்னு சொன்னேன்னு நீ ஒன்னும் கட்டவேனா, சைலண்டா இருப்பா அப்படின்னா சர்ச்சை கட்டதுப்பா ஆண்டவர் வேணான்னு சொல்லுவாரா? சர்ச்சை கட்டது போய் ஆண்டவர் வேணான்னு சொல்லுவாரா? அப்ப யார் தான் சொல்லணும்? அது பிசாசா இருக்கும் இல்லையா. சர்ச்சை கட்டதுப்பா ஆண்டவர் வேணான்னு சொல்லுவாரா? இப்ப தாவீது என்ன கேட்கிறார், ஐயா நான் நல்ல வீட்டுல குடியிருக்கிறேன், ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, திரைக்கு பதில் இருக்க, அதனால என்ன பண்ண போறேன், அழகான ஒரு சர்ச்சை கட்ட போறேன் அப்படின்றாரு. இப்ப உடனே நாத்தானவன் சொல்றாரு, நீ எல்லாம் ஒண்ணு சர்ச்சை கட்ட வேண்டாம், சரின்ற வேலையை பாரு அப்படின்னு சொன்னா, இப்ப நாத்தான் எப்படி பாத்துருப்பாரு தாவீது? நான் நினைச்சேன் நேத்து வரைக்கும் நீ யாரா இருந்த நல்ல தீர்க்கதரிசி நினைச்சேன், இன்னைக்கு லூசிபர் யாருக்குள்ள வந்துட்டான், உனக்குள்ள வந்துட்ட, நீ பிசாசா மாறி போயிட்ட, அப்பாலே போய் சாத்தானே நினைப்பாரு, அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பண்ணிருப்பாரு, பேச தோண்டி பிள்ளை நிறுத்தி அழகா சர்ச்சை கட்டி முடிச்சிட்டு பாரு. அவர் சொல்றாரு, ஆரம்ப பழைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாத போதும் நீங்க வேணான்னு சொன்னா எனக்கு வேணாதான். இன்னைக்கு நீ எவ்வளவு மேல வச்சாலும் சரி, தங்கத்திலே என்ன குதிக்க வச்சதாலும் சரி, தங்கத்தை என்ன உட்கார வச்ச தங்கத்தையே நீ கொட்டினாலும் சரிங்க, நீங்க வேணான்னு சொன்னா எனக்கு வேணாதாங்க. ஏங்க கத்த தாவீதை நேசிக்க மாட்டார்? சவல பார்க்கிற ஆரம்ப நாட்கள்ல வேலைக்காரன் சொன்னா கேட்பார், ஆனா கொஞ்சம் ராஜாவனவன இன்னும் பல வருஷம் கூட ஆகல, சில வருஷம் தான் ஆயிருக்கு. இந்த சில வருஷத்துக்குள்ளே இன்னும் சொன்னா 7 நாள் தாக்கு பிடிக்க முடியலையே. ஏன் சில வருஷம் பல வருஷம் ஏன் போகணும் இல்லையா? எத்தனை நாள் சரி அமைச்சாரு, எப்பா போயிட்டு கொஞ்சம் ஒரு 7 நாள் ஒரு வாரம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னா அவன் என்ன செய்ய முடியல, ஒரு வாரம் வெயிட் பண்ண முடியலையே. அவர் பார்க்க அப்படி தலைகளா ஆகிட்டார்ல, நீங்க வர லேட் ஆயிடுச்சு, நீங்க வர அதனால என்ன பண்ணிட்டேன், கழுத தேடிய போகும்போது 3 நாளா சாப்பாடு பண்ணி, அப்போ இந்த சாமுவேல் எங்க இருக்கிறார், சாமுவேல் எங்க இருக்கிறார், அவர்கிட்டயே போய் சாமுவேலை பார்த்து கேட்டீங்களே, அப்போ கழுதையை தேடி போயிருக்கும் போது வந்த வாழ்வு அரசனான பிறகு என்ன செய்ய முடியல, அபிஷேகம் என்ன சொல்லி ஒரு வீக் வெயிட் பண்ண வந்துடுறேன், ஒரு வாரம் பொறுத்துற வந்துடுறேன் அப்படின்னா ஒரு வாரம் நாள பொறுக்க முடியலையே. நீ எங்க ராஜாவோட தூக்கி மேல வைக்க, இவன் கையில தூக்கி தங்க தள்ளி கொடுத்து என்ன பண்ணிருப்ப நினைச்சிருக்கிறீங்க? இவ்வளவு தாவீது கொடுத்து இவ்வளவு தங்கத்துக்கு சவுல் கொடுத்தா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், மொத்த பேர் வெட்டி தள்ளி யோனத்தான 2 பேரும் மட்டும் உட்கார்ந்து இருப்பாங்க, நீங்க மொத்த பேர் காலி பண்ணிட்டு இருப்பான். ஆனா இவன் பாக்குறீங்க, நீ எவ்வளவு மேல வச்சாலும் சரிங்க, என்ன உட்கார வச்ச தங்கத்தையே நீங்க கொட்டினாலும் சரி, ஒண்ணு செய்வேன், என் கடந்த கால வாழ்க்கைய நான் மறக்க மாட்டேன். சாப்பாடு இல்லாத போது நான் எப்படி நடந்தனோ, நீங்க சாப்பாடு பூர்த்தியா இல்ல, நீங்க மிதமிஞ்சி கொடுத்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன். நாத்தா சொன்னா கத்தவனை கட்ட வேணான்னு சொல்றாரு, அப்படியா கத்த சொல்லிட்டாரா? ஓகே ஓகே, அன்னைக்கு கத்த சொன்னாலும் ஓகே, இன்னைக்கு கத்த சொன்னாலும் ஓகே, அதுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. கொட்டி கொட்டி வச்சிருக்கிறாரு, பணமா கொட்டி கிடக்கு, தங்கமா கொட்டி கிடக்கு, வெள்ளிய கொட்டி கிடக்கு. இவன் பையன் காலத்துல வெள்ளிக்கு விலையே இல்லாத அளவுக்கு தங்கத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. இவ்வளோ வெள்ளிய சேர்த்தாரு, இவ்வளோ தங்கத்தை சேர்த்த மனுஷன், இது வேணான்னா அப்படியே நிக்கிறாரு. கர்த்தர் பார்க்கிறா, இவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நான் சொல்றேன், என் வார்த்தைக்கு என்ன கிடையாது, மறுப்பே தெரிவிக்கல, என் வார்த்தைக்கு மதிப்பு இருக்குன்னா நான் என் மேல அன்பு வைக்க கூடாது, நான் என் மேல அன்பு வைக்க கூடாது, நான் என் மேல அன்பு வைக்க கூடாது, என் மேல பாசம் வைக்க கூடாது. அதனால பாக்குறேன் தாவீது, இதுக்கு மேல உன்னால எவ்வளவு உயர்த்த முடியும், அதனால உன் காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இதுக்கு மேல ஒண்ணு என்ன செய்ய முடியாது, உயர்த்த முடியாது. அதனால ஒண்ணு செய்யறேன், உன் சந்ததி முழுச உயர்த்தறேன் போப்பா,
உன்னை உயர்த்த உங்களுக்கு வயசாகி போச்சு, முடிஞ்சு போச்சு, நீ சாக போற காலம் முடிஞ்சு போச்சு. ஆனால் என்ன செய்ய முடியாது, உன்னை இதுக்கு மேல வைக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு தங்கம் கொடுக்கணும் அவ்வளவும் கொடுத்துட்டேன், எவ்வளவு வெள்ளி கொடுக்கணும் அவ்வளவும் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்ன செய்ய வைக்க மாட்டேன் பண்ணல. ஆனா எனக்கு இன்னும் என்ன ஆசை இருக்கு, இதை விட உன்னை ஆகணும், உன்னை உயர்த்தணும். என்ன பண்ண, உனக்கு வயசாகி போச்சு, ஒண்ணு செய்யறேன், உன்னை விட்டுறேன். யாரை உயர்த்துறேன்? உன் பசங்க வருவாங்கல்ல, உன் பசங்கள, உன் சந்ததி. இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேலுக்கு பிறகு தாவீது தாவீது தாவீது, எவன் வந்தாலும் சரி தாவீது, உன் தகப்பனாகிய தாவீது, உன் பேரை பயன்படுத்தாம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அத்தனை பேருடைய வாயிலும் உன் பேரை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உன்னையும் உன் குடும்பம் முழுவதும் என்ன பண்ணிடுவேன், உயர்த்தி வச்சிருவேன். ஏன்னாக்க உன் மேல அவ்வளவு நேசம். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றைக்கும் எனக்கு முன்னாடி உன் குடும்பத்துல ஒருத்தர் ராஜாவா இல்லாம போகவே கூடாது. யாரை கேட்டாலும் சொல்றேன், நீ யாரா? நான் தாவீதுடைய குடும்பம், எங்க அப்பா தாவீது, எங்க அப்பா தாவீது, எங்க அப்பா தாவீது. எவனை கேட்டாலும் சொல்லணும், என்ன சொல்லணும், எங்க அப்பா தாவீது. இதை வந்து பார்த்தாரு, அவன் தாவீது தாவீது மகனை சொல்றான். இயேசுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, நானும் உன் மகன் பாப்பா. யாரை கேட்டாலும் சொல்றாங்க, யாரை கடை சொல்றான், நீ யாரு? எங்க அப்பா தாவீது. மனாசே நீ யாரு? எங்க அப்பா தாவீது. யோசபாத் நீ யாரு? எங்க அப்பா தாவீது. யோராம நீ யாரு? எங்க அப்பா தாவீது. எவன கடை சொல்ல வரீங்க? இவர் கேட்டு கேட்டு பார்த்தார் இல்லையா, நீ யார் மகன்? தாவீது 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 சொல்ல இல்லையா? கடைசி அவருக்கு என்ன வந்துச்சு, போ இப்ப இயேசு கேட்க, நீ யாருங்க? நான் தாவீது மகன். ஏ தாவீது அவருக்கு இவரு மகன். ஆனா அவரு இல்ல நான் உன் மகனை சொல்றதுல எனக்கு ஒரு ஆசை. ஏன் இதுக்கு மேல உன்னை எவ்வளவு உயர்த்துறது? ஏன்னா உன்னை நான் அவ்வளவு நேசிக்கிறேன், உன்னை அவ்வளவு நான் நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன்? நீ என்ன நேசிக்கிற, என்ன நேசி அடையாளம் என்ன? நான் சொன்னா அதுக்கு மறுப்பே, போனா போற, இருனா இருக்கிற, உட்காரனா உட்கார்ற. ஆரம்பத்துல எப்படி இருந்த அதே போல இன்னைக்கும் இருக்கிற. இதுக்கு உன்னை எவ்வளவு உயர்த்தினாலும் இப்படிதான் இருப்ப, இப்படிதான் இருப்ப. அதனால என்ன செய்யறேன், நான் நேசிக்கிறேன். இது யாருங்க கத்த நேசிக்க விரும்புறா? அன்பா இருக்க அன்பு கூறுவேன், பாட்டு பாட்டு அன்பா இல்ல அர்த்தம் இல்லைங்க. அன்புக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்னா மறுக்காம செய்ய முடியுமா? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்க முடியுமா? நம்மளால ஆரம்ப ஸ்டேஜிய இன்னைக்கு மறக்காம இருக்க முடியுமா? தாழ்மை கத்தவர்கள் தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு ஒரு புது சட்டை எடுத்து போன ரொம்ப யோசிக்கிறேன். இல்லாம இல்ல கத்தோட பிள்ளை கத்த கொடுத்து வச்சிருக்காங்க, நிறைய கத்த பிள்ளை கொடுத்துருக்காங்க. இருக்கிற சட்டை ஒரு புது எட்டு போனாக்க யோசிக்கிறேன், இது போடுறமா ஆண்டவர், இது போடுறது தகுதியா? இது போடுறதுக்கு தகுதியா? ஆரம்ப நிலைமை என்ன? ஆரம்ப ஸ்டேஜ் என்ன? ஆரம்ப ஸ்டேஜ் என்ன? இன்னைக்கு நிலைமை என்ன? இது செய்யலாமா? இது செஞ்சா ஒரு மாதிரி ஆயிடுமா? இது செஞ்சா ஒரு பெருமிது வந்துருமா? அதனால வேண்டாம் விட்டுடு, அது வேண்டாம் விட்டுடு. போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நீ போடுறது தப்புன்னு சொல்ல வரல. ஏன் நம்ம கடந்த கால வாழ்க்கையை மறக்கவே கூடாதுங்க. கடந்த கால வாழ்க்கையை மறக்கவே கூடாது. அந்த ஆரம்ப ஸ்டேஜ் கத்தர் ஆரம்பத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது கத்த சொன்ன அப்படியே செய்வோமே. இன்னைக்கு கத்த நல்ல நிலைமை வச்சிருக்கலாம். இந்த நல்ல நிலைமைக்கு வந்த போதும் கத்தர் சொன்னா மறுக்காம செய்ய முடியுமா? அப்படி செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு நம்மளை பார்த்துட்டார்னா கத்தமலை நேசிப்பா. கத்த நேசிச்சார்னா அவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறத திரும்ப கொடுக்கவே முடியாத அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க கத்த ஆயத்தமா இருக்கிறார். கண்களை மூடுமா, கண்களை மூடுமா, கண்களை மூடுமா, கண்களை மூடுமா, கத்த நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி கத்த நோக்கி, கண்கள் மூடி கத்த நோக்கி. எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, அதற்கு ஈட என கொடுப்பேனோ, அதற்கு ஈடு என்ன தருவேனோ. எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, அதற்கு ஈடு என்ன தருவேனோ, அதற்கு ஈடு என்ன தருவேனோ, அதற்கு ஈடு என்ன தருவேனோ, அதற்கு ஈடு என்ன தருவேனோ. திரும்ப சொல்லுவோம். எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, அதற்கு
அதற்கு ஈடு என்ன தருவேனோ? எதையுமே தர முடியாதுங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஈடா நான் எதையுமே தர முடியாதுங்க. எதையுமே தர முடியாது. நான் ஆண்டவருக்குன்னு உனக்கு கொடுக்கறதா இருக்குன்னா அது காணிக்கிற தசமபாகம் தான். என்னால ஆண்டவருக்குன்னு உன்னை நான் கொடுக்கறதா அது இருக்குன்னா அது அந்த காணிக்கையும் அது அந்த தசமபாகம் தான். இதை தவிர என்னால் வேற ஒண்ணுமே ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. இதை ஒன்ன தவிர வேற எதையுமே நம்மளால ஆண்டவருக்கு கொடுக்க முடியாது. நம்ம ஏதாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும்னுனாக்க இது ரெண்டு தான். எதையாவது ஆண்டவர் நான் கொடுக்கணும், ஆண்டவர் இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாரு என்ன, இதுக்கு ஏதாவது நான் கொடுக்கணும் என்ன, அதை கொடுக்கிறது ரெண்டு தான் கத்து வச்சிருக்காரு. உனக்கு காணிக்கை உள்ள சௌபாகம். ஆனா இதை கூட எனக்கு நிறைய பேருக்கு என்ன செய்ய முடியல, கொடுக்க முடியல. கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை, கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் பாப்பார். இதை கூட எனக்குமே கொடுக்கிறது இது ஒண்ணுதான், இதை கூட நாளுக்கு செய்யறதுக்கு விருப்பம் இல்லையப்பா. இது என்ன உண்டாக்கும் தெரியுமா? தேவனுக்கு ஒரு பெரிய மனஸ்தாபத்தை உண்டாக்கும், தேவனுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை உண்டாக்கும். நம்மளை நேசிக்க முடியாம போறதுக்கு இதுவும் ஒரு காரணமா மாறிடும். அனனியாவும் சப்பியாவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்ததுக்கே கர்த்தர் வேதனைப்பட்டார்னா, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொடுத்ததுக்கே கர்த்தர் வேதனைப்பட்டார்னா கர்த்தர் எப்படி நம்மளை நேசிப்பார், எப்படி நம்மளை அன்பு வைப்பார்? கர்த்தர் நம்மளை நேசிப்பார்னா ரோமர் பவுல் சொல்லுவா, கர்த்தர் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆண்டவருக்கு மேல அன்பு வைக்கணுங்க. நம்ம ஆண்டவன் நேசிக்கிறது ஒரு பக்கம். அதான் மார்த்தாள் மரியாதை சொல்லுவாங்க, நீ சிநேகிக்கிற லாசருன்னு சொல்லுவாங்க. நீங்க சிநேகிக்கிற லாசரு சிநேகிதான் சொல்லல, நீங்க லாசரை ரொம்ப சிநேகிப்பீங்கல்ல அந்த லாசரு, நீங்க தாவீதை ரொம்ப சிநேகிக்கிறீங்கல்ல அந்த தாவீது. ஏன் தாவீதை நேசிக்க முடியும்? அவன் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, கொடுத்ததுக்கு மேல கண்ணு இல்ல, கொடுத்தவருக்கு மேல கண்ணு. கொடுத்ததுக்கு மேல கண்ணு இல்ல, கொடுத்தவருக்கு மேல கண்ணு. கொடுத்ததுக்கு மேல கண்ணு இல்ல, கொடுத்தவருக்கு மேல கண்ணு. அந்த கண்ணு தான் தாவீதை நேசிக்க வச்சுச்சு. அந்த பார்வை தான் தாவீதை நேசிக்க வச்சுச்சு. எவ்வளவு நான் உயர்த்தாலும் சரி ஆண்டவரே, நீங்க சொன்ன மறுப்பே கிடையாது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது நான் எப்படி நடந்து கொண்டனோ, இன்னைக்கு பல ஆயிரம் பேருக்கு பல லட்சம் பேருக்கு, ஏன் முழு இஸ்ரவேல் தேசத்துல சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு நான் வச்சாலும் என் நிலையை நான் மாத்திக்க மாட்டேன் ஆண்டவரே, என் நிலையை மாத்திக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த நிலைக்கு வச்சதே நீங்க தானே, இந்த நிலையில வச்சதே நீங்க தானே, இந்த உயர்வுக்கு நான் மேல வந்ததுக்கு காரணமே நீங்க தானே, நான் மேல வரணும்னு ஆசைப்பட்டதே நீங்க தானே, நாங்க உயரணும்னு ஆசைப்பட்டதே நீங்க தானே. அதனால நீங்க சொன்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. இந்த எல்லை தான் தாவீதை நேசிக்க வச்சுச்சு. அந்த நேசம் இருக்கிறதுல உயர்த்தி உயர்த்தி தாவீது எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடைய முடியாத அளவுக்கு கொடுத்து கொண்டு இருக்க வச்சதுக்கு காரணம் என்ன? அந்த நேசம். இன்னைக்கு நீங்க நானும் கர்த்தர் எவ்வளவு வேணா உயர்த்தலாங்க. கொஞ்சம் விஷயம் தெரியலாம், சில வேதம் தெரியலாம், ரெண்டு பாட்டு பாட தெரியலாம், ரெண்டு ஜோமன தெரியலாம், கொஞ்சம் காசு ஆண்டவர் கையில கொடுக்கலாம். அதை பார்த்துட்டு கர்த்தரை உதைச்சிடக்கூடாது, ஏற்றி விட்ட ஏன் ஏற்றி உதைச்சிடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தருடைய ஜனத்தை மறந்துடக்கூடாது. ஒரு உலக மனுஷன் சொல்றான், உப்பிட்ட கையை உள்ளளவு நினைக்கணும்ட்டு. நம்ம உயர்வுக்கு காரணமா இருக்கவனை மறக்க கூடாது, நம்ம ஆசீர்வாத காரணமா இருக்கவனை மறக்க கூடாது, கர்த்தரை மறக்க கூடாது. அந்த எல்லைக்குள்ள மட்டும் நம்ம இருந்துட்டோம்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தடையே இல்லைங்க. நீ திருப்பி கூட ஈடுகட்ட முடியாத அளவுக்கு உனக்கு கொடுத்த தேவன் ஆசீர்வதிக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, ஒருவேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே நீங்க நேசிக்கிற எல்லைக்குள்ள நாங்க இல்லாம போயிட்டோம். ஆரம்பத்தில் இருந்த மாதிரி எங்களுக்கே தெரியுது. நாங்க ஆரம்ப நாட்கள்ல கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் நாங்க நடந்து கொண்ட விதத்துக்கும் இன்னைக்கு நாங்க நடந்து கொண்ட விதத்துக்கும்
வித்தியாசம் எங்களுக்கே தெரியுது, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அந்த வித்தியாசத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன். பிசாசு சொல்லும், உன் திறமை, உன் அறிவு நல்லா இருக்கிற, நல்லா பண்ற, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ஆண்டவரே உங்க கிருபைப்பா, உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு. நீங்க ஆரம்பத்தை சொன்ன எப்படி நான் கீழ்ப்படுகிறேன், அதே போல நீ எவ்வளவு உயர்த்தன வச்சாலும் அதை விட்டு நான் மாற மாட்டேன் சாமின்னு அர்ப்பணிப்போடு நம்ம நிச்சயமா கத்த நேசிச்சு, நீ நினைச்சு பார்க்காத அளவுக்கு, நீ ஈடுகட்டவே முடியாத அளவுக்கு உன்னை உயரத்தில் வச்சு அழகு பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை உயரத்தில் வச்சு அழகு பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். உயரத்தில் வச்சு அழகு பார்க்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த உயர்வை வச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வச்சிருங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வச்சிருங்க. மிகமிகுள்ள கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தை காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, உன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.